எதிர்க்கட்சிகள் துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். புதன்கிழமை பிறந்தநாள் காணும் உதயநிதி ஸ்டாலின் தனது பிறந்தநாளையொட்டி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஆக்கப்பூர்வமான மக்கள் பணிக்கும் கட்சி பணிக்கும் தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திமுகவினரை கேட்டுக் கொண்டுள்ளார். திராவிட இயக்கத்தின் கொள்கைகளையும் அரசின் சாதனைகளையும் மக்களிடம் எடுத்துச் செல்லும் நிகழ்வுகளை நடத்துவதில் முனைப்பு காட்ட வேண்டும் என்றும் கட்சியின் முன்னோடிகளை நேரில் கண்டு அவர்களை உரிய வகையில் கௌரவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். பெருமழை மற்றும் வெள்ளம் காரணமாக மக்கள் பாதிக்கப்படும் சூழல் வந்தால் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் இளைஞரணி செயல் வீரர்கள் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிறந்த நாளை முன்னிட்டு பிளக்ஸ் பேனர்கள் வைப்பதையும் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் பட்டாசுகள் வெடிப்பதையும் திமுகவினர் தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகள் கூட்டணி அமைக்கவே விழிபிதுங்கிக் கொண்டிருக்கும் போது நாம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளை தொடங்கிவிட்டோம் என்றும் மீண்டும் திமுக அரசு அமைய உறுதியேற்போம் என்றும் இதுவே தனது பிறந்த நாள் வேண்டுகோள் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை யாராலும் உடைக்க முடியாது என்று கொங்குநாடு ஈஸ்வரனுக்கு விசிக கட்சி சார்பில் பதிலளிக்கப்பட்டுள்ளது. ஆதவ் அர்ஜுனா விசிகவை இரண்டாக உடைக்கப் போகிறார் என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்திருந்தார். இதற்கு விசிக தரப்பில் அக்கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் பாவலன் விடுத்துள்ள அறிக்கையில், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சி அதிகார வேட்கையோடு மட்டுமே தொடங்கப்பட்ட கட்சி அல்ல எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை உடைப்பதற்கான சூழ்நிலையை கூட உருவாக்க முடியாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விசிகவை நோக்கி வருபவர்கள் இக்கட்சியின் கொள்கை கடலில் கரைந்து போவார்களே தவிர தனித்து நீந்திச் செல்ல முடியாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விசிகவில் உள்ள கருத்து சுதந்திரம்தான் ஆதவ் அர்ஜுனாவுக்கு பல்வேறு கருத்துக்களை பேச வாய்ப்பளித்திருப்பதாகவும் ஊடகங்களால் தான் ஆதவ் அர்ஜுனாவின் கருத்து பெரிதாக்கப்பட்டதே தவிர அதில் உள்நோக்கம் வேறொன்றும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசிகவுக்குள் கட்சிக்கு எதிரான சில்மிஷங்களுக்கு வேலை இல்லை என்றும் பிழைப்புவாத அரசியலுக்காக விதைக்கப்பட்டவர்கள் தாங்கள் இல்லை என்றும் கொங்குநாடு ஈஸ்வரனுக்கு அளிக்கப்பட்ட பதிலறிக்கையில் விசிக குறிப்பிட்டுள்ளது. தங்களின் கொள்கையான ஆட்சியில் பங்கு என்பதை ஈஸ்வரனும் முழங்க ஆரம்பித்து விட்டார் எனவும் விசிக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குறித்து வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, நீங்க தொடரலாம். நிச்சயமா பாலவேல், தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கடற்பரப்பை நோக்கி நிலப்பரப்பை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது.